மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வரும் மார்ச் மாதம் 13ஆம் தேதி அன்று நிகழவிருக்கின்ற அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் இப்போது அறிந்து கொள்ளலாம். வரும் மார்ச் மாதம் 13/3/2019 அன்று தற்போது கோச்சாரத்தில் விருச்சிக ராசியில் இருக்கும் குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மே மாதம் 18ஆம் தேதி வரை இந்த அதிசார குருவானவர் தனது ஆட்சி வீடான தனுசு ராசியில் இருந்துவிட்டு மீண்டும் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நவ கிரகங்களில் சுபத்தன்மை பெற்றவரில் முதன்மையானதாக திகழும் குரு பகவான் அதிசாரமாக செல்லுவதால் மிகுந்த நன்மை உண்டாகும். இந்த அதிசார பெயர்ச்சியில் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் மேஷ ராசியையும் 7ஆம் பார்வையால் மிதுன ராசியையும் 9ஆம் பார்வையால் சிம்ம ராசியையும் பார்வையிடுகிறார். இதனால் இந்த 3 ராசிக்காரர்களும் மிகுந்த நற்பலன்களை அடையப் போகின்றனர். ஏற்கனவே கோச்சாரத்தில் தனுசு ராசியில் உள்ள ஞானக்காரகன் கேது பகவானுடனும் கர்மக்காரகன் சனி பகவானுடனும் குரு பகவான் இணையவிருப்பது மிகுந்த நன்மையை அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. மேலும் 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் சமசப்தமமாக ராகு பகவானை பார்ப்பதால் ராகு பகவானின் தீய பலன்கள் குறைந்து நற்பலன்கள் கிடைக்கப்பெறும். இப்பொழுது இந்த அதிசார குருவினால் நன்மை அடைய போகும் 3 ராசிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் பார்வையிடுகிறார். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் லாபம் அடைவீர்கள். கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும். காதல் திருமணத்திற்கான எதிர்ப்புகள் விலகும். பொழுதுபோக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். சகோதரர்கள் வழியில் உங்களுக்கான ஆதரவு அதிகமாகும். சுப நிகழ்ச்சிகளுக்காக பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் பாராட்டுதலை பெறுவீர்கள். நீண்ட காலமாக மனதில் இருந்த விருப்பங்கள் நிறைவேறும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் பார்வையிடுகிறார். இதனால் கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் அதிகரிக்கும். சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். தற்போது குரு பகவான் அங்கு செல்வதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவினை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுகள் நடைபெறும். பணியில் உள்ளவர்களின் நிர்வாகத் திறமை அதிகரிக்கும். இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் உண்டாகும். மார்க்கெட்டிங், பத்திரிகை, மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்வையிடுகிறார். தந்தையிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை உண்டாகும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த நற்பலன்களை தரும். நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தைகளால் பெயரும் புகழும் கிடைக்கும். தொழிலில் லாபம் அடைவீர்கள். கல்லூரி பயிலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் புதிய படைப்பினை உருவாக்குவீர்கள். வெளிநாடுகளில் குடியுரிமைக்காக விண்ணப்பித்து இருந்தவர்கள் தற்போது முயற்சி செய்தால் எளிதில் குடியுரிமை பெறுவீர்கள். இது போன்ற ஜோதிட தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் மினாலியா தொலைக்காட்சியுடன்.